இந்த வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பைசா மாஸ்டர் தமிழ்ல க்ரூட் ஆயிலோட ரிசர்வ்ஸ் கம்ப்ளீட்டா 4 to 5 டேஸ்க்கு தான் இருக்கு எஸ்பிஆர்ல அப்படின்ற தகவல் வந்திருக்கு. அப்படின்னா நமக்கு அடுத்து என்ன நடக்க போகுது, இதெல்லாம் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது. எந்த அளவுக்கு நம்மளுடைய விலைவாசி உயர்வுகள் ஏற்பட போகுது, இல்லை இந்த மாதிரியான க்ரூட் ஆயில் எவ்வளோ இருக்கணும், இன்னும் வேறு வேறு இடங்கள்ல எங்கே இருக்குது, நம்ம இந்தியாவுக்கு வரக்கூடிய ஆயில்ஸ் எல்லாம் என்ன பிரச்சனை. ஏன்னா இன்னைக்கு அமெரிக்கா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய முக்கியமான சலுகை என்னென்னா, ஈரான்ல இருந்தோ அல்லது ரஷ்யாவில் இருந்தும் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற அந்த கொடுத்த சலுகை இந்த வாரத்தோட முடிவுக்கு வருது. இப்போ எல்லாருடைய பார்வையும் எந்த பக்கம் திரும்பி இருக்கும், எஸ்பிஆர்ல எவ்வளோ ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறது. இதுக்கு உங்களோட போர்ட்ஃபோலியோக்கு சம்மந்தம் இருக்கா? நேரடியாகவே சம்மந்தம் இருக்குது. ஏன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோட டெவலப்மெண்ட் ஒரு பக்கம் நடக்கணும்னா இந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் இருந்தாகணுங்கிறது உங்களுக்கும் தெரியும் இல்லையா? ஸோ நேற்றுக்குமே மார்க்கெட் வந்து சைட்வேல தான் இருந்தது. இன்றைக்குமே கிட்டத்தட்ட ப்ளஸ் மைனஸில் பாசிட்டிவாக தான் இருக்குது. சைட்வே தான் இது, ரொம்ப பெரிய அப்பெல்லாம் சொல்ல முடியாது. பட் ஸ்டில் வார் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகாத நிலையில், பேச்சுவார்த்தைகள் தோல்வி அடைந்த நிலையிலும் கூட மக்களுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை இந்த வார் மேலே இருக்குது, வாரோட பேச்சுவார்த்தைகள் மேலே இருக்குது, கண்டிப்பாக ஏதோ நடக்க போகுது அப்படின்னு. நான் நேற்று சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, இதில் இப்போ ரஷ்யாவும் சைனாவும் இறங்கி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. ஸோ இவங்க ரெண்டு பேரோடும் யாருக்கு நண்பர்கள்னு பார்த்தீங்கன்னா ஈரானுடைய நண்பர்கள். இவங்க வந்து பேச ஆரம்பிச்சிருந்தனால மேபி ஏதாவது நடக்குங்கிறதுனால கூட இருக்கலாம். ரைட். ஆனால் உங்களுக்கு என்ன தெரியணும்னா, இப்போ நமக்கு கிடைச்சிட்டு இருக்க இந்த பெட்ரோல், டீசல், கேஸ் இதெல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்கு ரிசர்வ் இருக்குது, அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறது இல்லையா? எல்பிஜியோட சப்ளை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிருக்கு. நம்ம ஜென்ரலாக க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக ஒரு நாளைக்கு 30 லட்சம் பேரல்ஸ் கொண்டு வருவோம். வேறஸ் அது 30 லட்சத்துலேருந்து இப்போ 3 லட்சம் பேரலாக மாறி இருக்கு. அப்போ 27 லட்சம் பேரல் நமக்கு டெபிசிட் இருக்கு. பட் அந்த டெபிசிட்டை கூட கொஞ்ச நாளாக நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா, ஒரு 15 லட்சம் பேரல் வந்து ரஷ்யா, கனடா இந்த மாதிரி நாடுகள்ல இருந்தோம். ஒரு 10 லட்சம் பேரல் வந்து வெனிசுலா, ஈரான், அமெரிக்கா கிட்ட கூட வந்து கூட நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருந்தோம். இதெல்லாம் நம்மளுடைய போன 40-50 நாள் இந்த வாரம் நடந்தப்போ மேனேஜ் பண்ணோம். அவகாசம் அது இந்த ஏப்ரலோட இந்த வாரத்தோட முடிவுக்கு வருகிறது. எனவே இனிமேல் இந்த சப்ளை இருக்காதுன்றது உண்மை, இல்லைன்னு நான் சொல்லலை. பட் எஸ்பிஆர்னா என்ன, எஸ்பிஆர்ல ஜென்ரலாக எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எஸ்பிஆர்னா வேற ஒன்றும் இல்லை, ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ். ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ்ங்கிறது 2004 உருவாக்கப்பட்ட ஒரு 39 லட்சம் பேரல் தான் இப்போ இருக்கு. அதாவது என்னன்னா, ஒரு 5லேருந்து 6 நாளைக்கு உங்களுக்கு க்ரூட் ஆயில் சப்ளை அங்கேருந்து கிடைக்கும். அப்போ இதுக்கு முன்னாடி 90 நாள் இருந்து, ஒரு நாள் 60 நாளுக்கு மேலே இருந்து, இன்னைக்கு அது 5 நாள் ஆயிடுச்சான்னா இன்னும் அதோடைய மேக்சிமம் கெப்பாசிட்டியே 9 நாள் தான். ஓகேங்களா? இப்போ 2004க்கு முன்னாடி இது எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி கல்ஃப் வார் வந்தது இல்லையா 1991. அன்னைக்கு நம்மளோட நிலைமை என்னன்றது சொல்லிடுறேன். அன்னைக்கு கவர்மெண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ், இந்த டிபார்ட்மெண்ட் கிடையாது, பட் அப்படி ஒரு ரிசர்வ் எவ்வளோ இருந்தது பார்த்தீங்கன்னா 3 டேஸ்க்கு தான் இருந்தது. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, அதில் 4 நாளுக்கு 4 டேஸ்க்கு உண்டான ரிசர்வ் கமர்ஷியலில் இருந்து. கமர்ஷியல் என்ன தெரியுமா, மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் உங்களுக்கு மேனுஃபேக்சர் ஆகிட்டு இருக்கு இல்லையா, ப்ராசஸ் ஆகி பெட்ரோலாகவும் டீசலாகவும் இல்லை அவங்களுடைய ரா மெட்டீரியலாகவும் அவங்க ப்ரைவேட் செக்டார்கிட்ட இருக்கக்கூடிய ரிசர்வ்ஸ் பார்த்தீங்கன்னா 4 டேஸ் இருந்தது. அப்போ மொத்தமே அந்த வார் நடந்த கல்ஃப் வார் நடந்த சமயத்தில் நம்மகிட்ட இந்த ரிசர்வ்ஸ் ஒன்லி 7 டேஸ் தான். இந்த 7 டேஸ் இருக்கக்கூடியதை 2004 மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு புது டிபார்ட்மெண்ட் ஆரம்பித்ததாக சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே சொல்லக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸு ஒரு பாதி விஷயத்த பாதி உண்மையை மறைச்சிட்டு பயஸ்டாக பேசுறது வருத்தமாக இருக்குது. ஏன்னா யோசிச்சு பாருங்க, மன்மோகன் சிங் 2004 அப்பதான் கவர்மெண்ட்டே ஃபார்ம் பண்ணார். மே மாதம் தான். எப்படி ஜூன் மாதமே ஸ்ட்ராட்டஜிக் யூனிட்டை போட முடியும், எஸ்பிஆர் யூனிட்டை போட முடியும்? அப்போ இது முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிருக்கணும் இல்லையா? இது 1998 பார்லிமெண்ட்ல இந்த பில் கொண்டு வரப்பட்டது. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை முன்மொழியப்பட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கு உண்டான யோசனைகள், அது எப்படி பண்ணணும், ஏதா பண்ணணும், எங்கே பண்ணணுங்கிறதெல்லாம் அந்த 5 வருஷம் பேசப்பட்டு முழுசா அது முடிவுக்கு வந்த நேரம் தான் பார்த்தீங்கன்னா 2004. அப்போ வாஜ்பாய் கவர்மெண்ட் வந்து மாறி மன்மோகன் சிங் கவர்மெண்ட் வராங்க. மன்மோகன் சிங் கவர்மெண்ட்ல அதை இன்னாகரேட் தான் பண்ணாங்களே தவிர அந்த கான்செப்டை உருவாக்குனது யாரு? எஸ், அதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட், பிஜேபி கவர்மெண்ட். நமக்கு இந்த கவர்மெண்ட்டுக்கு அந்த கவர்மெண்ட்டுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. பயஸ்டே எடுக்கூடாது. பீயிங் அஸ் என் இன்வெஸ்டர் ப்ளீஸ் பயஸ்ட் எடுக்காதீங்க, பொலிட்டிக்கல் பண்ணாதீங்க. பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்டை நீங்கள் கவனிக்கலாம், தப்பு கிடையாது. இந்த மூவ்மெண்ட்னால் நமக்கு என்ன பாதிப்பு, இந்த மூவ்மெண்ட்னால் நமக்கு என்ன பாதிப்புன்னு, எனக்கு இந்த கட்சி பிடிக்கும் இல்லை அந்த கட்சி பிடிக்கும் அப்படிங்கிற முடிவுகளை தயவு செஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் எடுத்துடாதீங்க. புரியுதா? அது உங்கள் பர்சனலாக வச்சுக்கோங்க. அதனால் சொல்ல வேண்டிய கடமை இருந்தது, நான் சொல்லிட்டேன். இப்போ அதோடைய கெப்பாசிட்டி என்ன? கெப்பாசிட்டி அன்னைக்கு போட்ட பிளானோட கெப்பாசிட்டி, ஃபேஸ் 1 கெப்பாசிட்டியை வெறும் 9.5 நாள் மட்டும்தான்.
எத்தனை நாள்? அப்போ ஃபேஸ் 2 இருக்கு. ஃபேஸ் 2 வந்து இப்ப 2005ல தான் அப்ரூவல் கிடைச்சிருக்கு. அது இன்னுமே ப்ராசஸ் ஆகி முடியறதுக்குலாம் அதெல்லாம் காலம் மாறும். பட் அப்படியே வந்தா கூட ஒரு 5 நாள் தான் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். 15 நாள் தான் ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ் நம்மளால வைக்க முடியும். அப்ப எப்படி நம்ம மத்த நாட்கள சமாளிக்கிறது அப்படின்னா, பிரைவேட் கம்பெனிகளுக்கும் சில கைட்லைன்ஸ் இருக்கு. நீங்க எவ்வளவு பெட்ரோல் வந்து ரிசர்வ்ல வைக்கணும். அந்த அடிப்படையில ஈவன் டுடே க்ரூட் ஆயில், பெட்ரோல், டீசல் எல்லாம் சேர்த்து 60 நாளுக்கு கமர்ஷியல் செக்டார்ல மட்டுமே நமக்கு ரிசர்வ் இருக்கு. அது இல்லாம நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 5ல இருந்து 6 நாளுக்கான க்ரூட் ஆயிலும் நம்மகிட்ட கவர்மெண்டோட எஸ்பிஆர்ல இருக்குங்கிறது தான் உண்மை. அடுத்து கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இது நாளைக்கே புலி வந்துரும், நாளன்னைக்கே புலி வந்துரும், கடிச்சு கொதற போகுது அப்படிங்கிற மாதிரி ஒண்ணுமே இல்ல. ஈவன் இங்க விஷயம் என்னன்னா, யுஎஸ் இப்போ ஒரு கமிட்மெண்ட் குடுத்துருக்காங்க. அடுத்த 2 அல்லது 3 வாரத்துக்குள்ள இந்த மொத்த வாரமே நாங்க அட்லீஸ்ட் ஒரு கன்க்ளூஷனுக்கு கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு. அவங்களும் பிரஷர் பல பக்கத்துல இருந்து பல நாடுகளுக்கு குடுத்துட்டு தான் இருக்காங்க. ஏதாவது ஒரு பாசிட்டிவிட்டி வரும். அதனால வளரவே வளராது. இந்த ஸ்டாக் மார்க்கெட் பக்கம் அடுத்த சில வருஷங்களுக்கு எந்த குரோத்துமே இருக்காதுன்னு பேசுற எக்ஸ்பர்ட்ஸ் பேசிட்டு தான் இருக்காங்களே தவிர, ஆனா சம்பவம் என்ன நடந்துட்டு இருக்கு? சண்டை போட்டுக்கிறவங்க போட்டுக்குங்க. மார்க்கெட்டை நாங்க பார்த்துக்கிறோம்னு இன்னைக்கும் மார்க்கெட் மேல் நோக்கி நகர்றதை நீங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. இத்தனைக்கும் நான் சொல்றேன், மார்ச், ஏப்ரல், மேல நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் செல் ஆஃப் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவாங்க. ஒரு சிலர் சேர்த்து வச்சு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவாங்க, சேர்த்து வச்சு காலேஜ் ஃபீஸ் கட்டுவாங்க, சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கிறதுனால செல் ஆஃப் வந்து ரிடீம் பண்ணிட்டே இருக்காங்க மக்கள். ஒரு வகையில் ஆயிட்டே இருக்கு. இன்னொரு பக்கமும் ரீட்டைலரும், இன்னொரு பக்கம் எஸ்ஐபி மூலமா நாமளும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா திருப்பி பர்ச்சேஸ். அப்போ நம்மகிட்டே அந்த கெப்பாசிட்டி இருக்குதா இல்லையா? பணம் இருந்தால் தாங்க மார்க்கெட் கிராஷ் ஆகாமல் இருக்கும். அப்போ பணம் இருக்குதுன்னா மார்க்கெட் வளரதானே செய்யும். கிராஷ் ஆவதை தடுக்கிறாங்க மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்காரங்க, கிராஷ் ஆவதை தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. மக்களோட பணம் மார்க்கெட்டுக்குள்ள நுழையும் பொழுது நுழையத்துக்கு இருந்துச்சுன்னா மார்க்கெட் கிராஷ் ஆகாது, ஆகக்கூடாது. பணம் இல்லைன்னா தான், அதை வாங்குறதுக்கு ஆள் இல்லைன்னா தான் ஒரு மார்க்கெட் கிராஷை பார்க்க முடியும். இப்போ வாங்குறதுக்கு ஆள் இருக்கிறோம்ல. எஃப்ஐ தெய்வமாகவும் எஃப்ஐ தான் உலகம்னு நினைச்சீங்கன்னா எஃப்ஐ வித்தா அப்போ மார்க்கெட் கிராஷ்ன்னு நினைக்கிறது தவறான தகவல். அதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, இப்போ அமெரிக்காவுக்கு நம்ம மேல ஒரு கோவம் இருக்கா அப்படின்னா எஸ் இருக்கு. என்ன மாதிரியான கோவம் அப்படின்னு கவனிச்சீங்கன்னா, அமெரிக்காவுக்கு நம்ம இது வரைக்கும் போன மார்ச் மாசம் மட்டுமே கிட்டத்தட்ட $57 மில்லியன் மேல ஏற்றுமதி செஞ்சிருக்கோம். 53 $57 மேல பில்லியன் டாலர் மேல ஏற்றுமதி செஞ்சிருக்கோம். ஆனா நம்ம அவங்க இருந்து இறக்குமதி பண்ணது $34 பில்லியன் கம்மியா இறக்குமதி பண்ணியிருக்கோம். எப்பவுமே இந்தியா பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டை கம்மியாகவும் இம்போர்ட் அதிகமாகவும் பண்ணும். பட் இந்த தடவை என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்போர்ட் அதிகமாயிருக்கு, இம்போர்ட் குறைஞ்சிருக்கு. இதனால தான் இப்போ அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சலுகை எல்லாம் ரத்து செய்கிறோம். நீங்க எங்க கிட்ட பெட்ரோல் வாங்குங்க, எங்க கிட்ட பஃபர் கொஞ்சம் இருக்கு அப்படின்ட்டு. ஆனா அமெரிக்கா கிட்ட வாங்க முடியுமா? யூஎஸோட க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி ஹை. ஜெனரலி ஸ்பீக்கிங் மற்ற கண்ட்ரிலேருந்து வாங்குறதை விட இங்கே வாங்குறது நமக்கு அதிகம். அது நம்ம தலையில் வெடிச்சுன்னா பிரச்சனை தான். அப்போ அது பண்ண முடியுமானா முடியாது ஒன்று. ஆனால் வேற வழி இல்லை. டாரிஃப் போடுவாங்க, அது போடுவாங்க. ரஷ்யா கிட்ட வாங்குறதுலாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நம்ம இங்கே வாங்குன்னு சொல்றது அவன் அது ஒரு ரீசனாக சொல்கிறான். ஏன்னா $34 பில்லியன் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி ஹியூஜ் மணி. யூஎஸ்ல இருந்து ஒரு கப்பல் வந்து இந்தியாவுக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட வந்து 40லேருந்து 45 நாள் ஆகும். இயல்பா அந்த மாதிரி இந்த டைம் வந்து அதிகமாக இருக்கிற இடங்கள்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணுறது நம்ம குறைச்சிப்போம். ரொம்ப குறைச்சிக்க மாட்டோம், பட் ரிசர்வ் வச்சுப்போம். பட் எங்கே நம்மளோட இமீடியட் எக்ஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ணுவோம், இமீடியட் ரெக்குயர்மெண்ட்டை சார்ட் அவுட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டிஸ்டன்ஸ். அப்படி பார்த்தா நமக்கு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் யாருன்னா ரஷ்யா தான். 20லேருந்து 22 நாளில் அந்த ஷிப் நமக்கு இந்தியாவுக்குள்ள வரும். இது ஒரு காரணம். அப்போ 40 நாளுக்கான காஸ்ட், ஷிப்பிங் காஸ்ட்டையும் 20 நாளுக்கான ஷிப்பிங் காஸ்ட்டையும் கம்பேர் பண்ணும்போது இந்தியா வில் டேக் அ சீப்பஸ்ட் காஸ்ட்டை தான் டிசைட் பண்ணுவாங்க. இது ஒன்று. ஆயில் ப்ரைஸ் அதே மாதிரி நான் சொன்னேன், ரஷ்யாவில் நமக்கு கொஞ்சம் சீப்பாக கிடைக்குது, அமெரிக்காவில் அதிகமாக கிடைக்குது. இது ஒன்று இருந்தாலும் கூட இன்னைக்கு ரஷ்யா கிட்ட அதிகமான பணம் போகிறத யூஎஸ் விரும்பலைங்கிறது. அப்போ நம்ம நினைக்கிறோம் இந்தியாவுடைய ட்ரேட் டெபிசிட் ஆக்சுவலாக பார்த்தா ஓவரால் பார்க்கும்போது அதிகமாக தானே இருக்கும். இது என்ன சர்ப்ளஸில் காட்டுறோம் அப்படின்னு. வெறும் யூஎஸ் டு இந்தியா மட்டும்தான் உங்களுக்கு சர்ப்ளஸில் இருக்கே தவிர ரஷ்யாவிலேருந்து வாங்கக்கூடிய இடத்துல நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் இல்லையா, அது மட்டும் கிட்டத்தட்ட $60 பில்லியன் மேலே நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். வேறஸ் நம்ம அவங்களுக்கு ஏற்றுமதி செய்யறது $4லேருந்து $5 பில்லியன் தான். அப்போ 55 பில்லியன் எங்க ஆட்டி இங்கே ரைட். நம்ம பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா ட்ரேட் டெபிசிட் ஓவரால் இந்தியாவோட ட்ரேட் டெபிசிட் எடுத்து பார்த்தீங்கன்னா 27 பில்லியன் மைனஸில் இருந்தோம், டெபிசிட்டில் இருந்தோம். இப்போவும் டெபிசிட்டில் தான் இருக்கும். 27லேருந்து 20க்கு மூவ் ஆயிருக்கிறோம். ஸோ இது எதனாலனா இந்த க்ரூட் ஆயில் அதிகமாக நம்ம இம்போர்ட் பண்ணாமல் இருக்கிறது, ஒரு பக்கம் 90% அடி வாங்கியிருக்கிறது, இதெல்லாமும் ஒரு காரணமாக இருக்குமானா எஸ் இருக்கும். ஒரு $7 பில்லியன் டிஃபரன்ஸ் இருக்குது. அப்படின்னா நமக்கு இப்போ பிரச்சனை இருக்குதுன்னா இன்னும் 2 மாதம் வரைக்கும் நம்மளால தாக்கு பிடிக்க முடியும். அதுக்கு மேலே சிரமம் தான். இந்தியாவாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நாடாக இருந்தாலும் சரி சிரமம் தான். நம்மகிட்ட இருக்கிற ரிசர்வ்ஸ் அடுத்த 60லேருந்து 65 நாளுக்குள்ள ரிசர்வ்ஸ் தான் இருக்குது. இந்த வாரோடைய பிரச்சனை கன்க்ளூஷனுக்கு வரல அப்படின்னா நம்மலாம் என்ன பண்ணிக்கணும், விலைவாசி ஏற்ற மாதிரியான விஷயங்களுக்கு தயாராகி கொள்ள வேண்டும். ஏன்னா கமர்ஷியல் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் இன்றைக்கும் ஏறிடுச்சு விலை. நம்ம இங்கே டீசல் பார்த்தீங்கன்னா $100 கீழே வாங்கிட்டு இருக்கோம் பெட்ரோல் பங்க்கில். ஆனால் ஒரு கம்பெனி போய் கமர்ஷியலாக வாங்குற டீசல் எல்லாம் பார்த்தீங்கன்னா $125 கிட்ட வந்தாச்சு.
அப்போ அந்த பிரச்சனையெல்லாம் எப்படி சமாளிப்பாங்க? அப்போ அதெல்லாமே கன்சியூமர் மேலே தான் கொண்டு வந்து தள்ளுவாங்க. கன்சியூமர் ஆகிய நாம் இன்னும் நீங்கள் இப்போ ரூ. 10,000 செலவு பண்ணுறீங்க உங்கள் வீட்டு செலவுக்கு அப்படின்னா, நீங்கள் இனிமேல் ரூ. 11,000 செலவு பண்ண வேண்டிய சூழல் வரும். அதான் இம்மீடியட் எஃபெக்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால கொஞ்சம் உஷாராகவும் இருங்க. நீங்களும் எப்படி இந்த கவர்மெண்ட்லாம் ரிசர்வ்ஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சுக்கிறாங்களோ, நீங்களும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அடுத்த ஒரு 3 அல்லது 4 மாதத்துக்கு தேவையான ரிசர்வ்ஸை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி வைங்க. தேவையில்லாத செலவுகளை குறைங்கிறத என்னோட ரிசர்வ் பாயிண்ட். அதுக்காக பணத்தை சேர்த்து வைங்கன்னா நான் சொல்ல வரல. பணம் தேவை தான். பட் அந்த மீன் டைம் உங்களுடைய தேவையில்லாத செலவுகள்னு சொல்லக்கூடிய ஆடம்பரம், டூரு, இந்த வெக்கேஷன்லாம் போவீங்கல்ல, இது எல்லாம் கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் பார்த்துக்கலான்னு முயற்சி பண்ணீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன், இந்த பிரச்சனை உங்களை இம்பாக்டே பண்ணாது. இப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த சலுகைகள் இந்த வாரத்தோட முடிவுக்கு வரதுனால இந்தியா நிச்சயமா அமெரிக்காவோட திரும்ப பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. இந்தோ அமெரிக்கா அகைன் அக்ரிமெண்ட் ஒன்று வரும்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை வந்ததுன்னா இந்த சலுகைகள் இன்னும் ஒரு சில வாரங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ரஷ்யாவிலேருந்து வாங்கக்கூடிய பெட்ரோல் ரேட் கம்மியாக இருக்குதுங்கிறதுனால. மோரோவர் ரஷ்யாவுமே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த பிரச்சனைக்கு, அதாவது இந்த இந்த வார் பிரச்சனைக்கு அவங்களுமே தலையிட்டு சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? நிச்சயமாக அவங்களுக்கு அமெரிக்கா உதவி செய்ய முயற்சி இருக்குது. அப்படி ஒரு வேளை ஆச்சுன்னா இன்னும் ஒரு 2-3 வாரங்களுக்கு உங்களுக்கு இந்த சலுகை ரஷ்யாவிலேருந்து வாங்கிக்கலாம், ஈரான்லேருந்து வாங்கிக்கலாங்கிற சலுகை எக்ஸ்டெண்ட் ஆகலாம். மேபி கட் ஆனால் ஈரான் தான் முதல்ல கட் ஆகும், ரஷ்யா கட் ஆகாது. அப்புறம் தான் ரஷ்யா மேபி பேச்சுவார்த்தை நடக்கிறதுனால இந்தியாவுக்கு அந்த சலுகைகள் கிடைக்கும்னு நானும் நம்புகிறேன். ஏன்னா இன்னைக்கு நிலைமைக்கு டேரிஃப் ஏதாவது போட்டு தொலைச்சாங்கன்னா, திரும்ப மீண்டும் பழையபடி ஏதாவது போட்டு தொலைச்சாங்கன்னா, முதல்ல அடிப்படை போகிற 3 செக்டார் எதுன்னா டெக்ஸ்டைல், ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் அண்டு லெதர், காலி. கவர்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் தெளிவாகவே டிப்ளமேட்டிக்காக பிளான் பண்ணுவாங்கன்னு நானும் நம்புகிறேன். நீங்களும் அதே நம்பிக்கையோட உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடர்ந்து செய்யுங்க. மார்க்கெட் எந்த பிரச்சனையுமே இல்லை. நான் சொல்கிறேன், கன்சியூமருக்கு தான் பிரச்சனை. பீயிங் எஸ் எ கன்சியூமர் உங்களுக்கு பிரச்சனையானா எஸ் இருக்குது. ஆனால் பீயிங் எஸ் அன் இன்வெஸ்டர் உங்களுக்கு பிரச்சனையான்னு கேட்டால் நோ. என்ன ஒரு சின்ன பிரச்சனை வரும்னா, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களா, மாதம் 20,000 பண்ணுறீங்கன்னா மேபி 20,000 பண்ண முடியாமல் ஒரு 18,000 15,000 பண்ணுற சூழ்நிலை வரலாம். பட் ஸ்டில் நீங்கள் என்ன முடியுமோ அதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக மாதம் மாதம் பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த டார்கெட்டை நெக்ஸ்ட் 10 இயரில் அச்சீவ் பண்ணுவீங்கன்னு நம்பலாம். ஓகே, இதுவரைக்கும் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ண பல பேருக்கு நான் வந்து கிரெடென்ஷியல்ஸ்லாம் கொடுத்துட்டேன். இன்னைக்கு இண்டக்ஷன் இருக்குது. நியூ ஜாயினிஸ் இந்த வாரம் ஜாயின் பண்ணிக்கலாம். போன சனிக்கிழமையிலேருந்து இந்த வெள்ளிக்கிழமையில ஜாயின் பண்ணவங்களுக்கு இன்னைக்கு இண்டக்ஷன் இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணிங்க கண்டிப்பாக 9 o'clock வந்து. ஃபர்தராக ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணி அதில் ஒரு வீடியோ இருக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு புதுசாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. இல்லை நான் சொல்ல தவறுன சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அதுவும் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. நான் முடிஞ்சால் அது நான் கரெக்டான வீட்டில் இருந்தால் நானும் பின் பண்ணி வைக்கிறேன். 4 பேர் பார்ப்பாங்க. நிச்சயமாக அது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எப்பவுமே சொல்லுறேன், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறதோட என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க. லைஃப்பில் அவங்க பெஸ்ட்டாக வருவாங்க இல்லை? ஓகே, அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.